நெல்லை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தில் 80 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. வழக்கறிஞர் பிரம்மா என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் பெற்ற பதில்களின் அடிப்படையில் நிதி முறைகேடு விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் செஞ்சிலுவை சங்கம் அரசின் நிதியில் கையாடல் செய்திருப்பதும் அடையாளம் தெரியாத சடலங்களை எரித்ததில் முறைகேட்டு வழிகளை பின்பற்றியிருப்பதும் தெரியவந்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் இருந்து ஆதரவற்றோரின் 247 உடல்கள் வாங்கிச் செல்லப்பட்டு செஞ்சிலுவை சங்கத்தால் எரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனநலம் பாதித்தவர்களை மீட்டு 3 காப்பகங்களில் ஒப்படைத்ததிலும் முறைகேடுகள் நடந்திருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மனநலம் பாதித்தவர்கள் என்று காப்பகங்களில் ஒப்படைக்கப்பட்டு அதன் மூலம் அரசின் நிதியை பெற்று மோசடி செய்திருப்பது போன்றவற்றின் மூலம் 80 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. மீட்கப்பட்டதாகவும் மீட்கப்பட்ட நபர்கள் அங்கே இல்லை. இவங்க ராஜாத்தின்னு ஒருத்தர் மீட்டராக சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் உள்ள ரெக்கார்ட் பார்த்தா தேவிகான்னு ஒருத்தர் மீட்டதாக இருக்குது. இங்கே கிருஷ்ணம்மாள்னு ஒருத்தர் மீட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க சண்முகம்னு ஒருத்தர் மீட்டதாக ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இங்கே மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? உண்மையிலே மீட்கப்பட்ட நபர் யார்? மீட்டாங்களா இல்லையா? இல்லை மீட்கப்பட்ட நபர்கள் வேற எங்கும் கொண்டு போயிட்டாங்களா?